மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 தினங்களாக நாம் வேறு கோணங்களை தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினத்திலே நம்மிடத்தில் இல்லாதவைகளுக்காக நாம் கவலைப்படாமல் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்த காரியங்களை பார்த்தோம். மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் மேன்மையாக எண்ணுகின்ற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போகும் பொழுது, அவர்களுடைய பார்வையிலே நாம் இல்லாதவர்களாக அறியப்படுகிற பொழுது, அது நமக்கு ஒரு பெரிய வேதனையை, ஒரு வருத்தத்தை, ஒரு வெட்கத்தை ஏற்படுத்துகிறதை உணர்கிறோம். அதே வேளையிலே மனிதர்கள் நம்மை இல்லாதவர்களாக பார்க்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் நம்மை இவ்வளவு வருத்துகிறது. ஆனால் நம்மை படைத்த தேவன் அவர் விரும்புகிறவைகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது அதை குறித்த ஒரு பெரிய வருத்தமும் துக்கமும், அதை குறித்த ஒரு ஆதங்கமும் நமக்கு ஏன் ஏற்படவில்லை என்பதை குறித்து பார்த்தோம். மனிதர்களுக்கு முன்பாக நாம் மேன்மையாக அறியப்படுவதை விட தேவனுக்கு முன்பாக மேன்மையாக அறியப்படுவதுதான் மிக முக்கியமான காரியம். மனிதர்கள் பணத்தை மதிக்கின்றார்கள், மனிதர்கள் செல்வங்களை மதிக்கின்றார்கள், மனிதர்கள் அதிகாரங்களை மதிக்கிறார்கள், மனிதர்கள் நல்ல தோட்டத்தை மதிக்கிறார்கள், மனிதர்கள் இந்த உலகத்திற்கேற்ற காரியங்களை மதிக்கிறார்கள். அவர்கள் மதிக்கின்ற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் அதிகமாக பிரயத்தனம் பண்ணுகிறோம். ஆனால் தேவன் நல்ல குணாதிசயங்களை, நல்ல பண்புகளை, நல்ல வாழ்க்கை முறைகளை, நல்ல ஒழுக்க முறைகளை, இவைகளை மதிக்கின்றார். மனிதனுடைய பார்வைக்கு மேன்மையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது என்பதை விதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆக தேவன் விரும்புகிறவைகளை நம்மிடத்தில் காண முடியாத நிலைமையை தேவன் பல்வேறு விதங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிற பொழுது அது நமக்கு ஏன் வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை குறித்த காரியங்களை நேற்று தினம் பார்த்து அவருடைய காரணங்களை சிந்தித்தோம். நாம் ஆவிக்குரியவர்களாக இல்லாதிருந்தால் மட்டும்தான் தேவன் விரும்புகிறவைகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதை குறித்து நாம் கவலை இல்லாதவர்களாக இருப்போம் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன் அன்பு நம்மிடத்தில் இல்லாவிட்டால், தாழ்மை இல்லாவிட்டால், உண்மை இல்லாவிட்டால், பொறுமை இல்லாவிட்டால், சாந்தம் இல்லாவிட்டால், நல்ல எண்ணங்கள், நல்ல நினைவுகள் இல்லாவிட்டால் நாம் வருத்தப்படாமல் இருக்கிறோம். தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறாரே. மகனே மகளே, உன்னிடத்தில் இந்தந்த விதமான காரியங்கள் இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய பார்வைக்கு நாம் இல்லாதவர்களாக பார்க்கப்படுவதை நாம் ஏன் எண்ணி வருந்தாமல் இருக்கின்றோம்? அதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நமக்கு நன்றாக தெரிகிறது அவர் விரும்புகிற நிறைய காரியம் இல்லை என்று. ஆனால் அதை குறித்து ஒரு பெரிய வருத்தம் ஏற்படவில்லை. ஒருவேளை வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த வருத்தத்தை சார்ந்து அவர் நம்மிடத்தில் இல்லாதவைகளாக பார்க்கிறவர்களை எப்படி அடைய வேண்டும் என்று அதிகமாக நாம் பிரயத்தனம் பண்ணவில்லை. அதற்கு ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், God is not so real in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிஜஸ்தராக இல்லை. அதாவது அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள தெரியவில்லை. He is not so real to us. We know that there is one God, but he is not real to us. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறதை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை, அது ஒரு நிஜமான அனுபவமாக இல்லை. அவர் நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிறார். மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம், அவர் நமக்கு சவிமா இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது அவர்கள் நமக்கு ரொம்ப நிஜமாக இருக்கிறாங்க. அப்படிதானே? தே ஆர் சோ ரியல். ரொம்ப நிஜமாக இருக்கிறாங்க. அவங்க நம்மளை பார்க்குறாங்க. அவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் அவர்கள் விரும்பத்தக்க விதமாக இல்லாவிட்டால் நம்மை கொஞ்சம் தாழ்வாக எண்ணுகிறார்கள். இதையெல்லாம் நம்ம உணர்கிறோம். இப்போ அந்த 10 பேருக்கு முன்பாக நம்முடைய நிலைமை குறைவாக இருக்கிறதை, அவர்கள் மனதுக்குள் நினைக்கிறதை நாம் கற்பனை பண்ணுகிறோம். அதை குறித்து வருத்தம் அடைகிறோம். ஆனால் அதே வேளையில் தேவனும் நம்மிடத்தில் இல்லாதவர்களை குறித்து பார்க்கிறார். அதை குறித்து கவலைப்பட. ஏனென்றால் தேவன் நமக்கு நிஜமாக இருப்பதாக தெரியவில்லை. அதாவது தேவன் இருக்கான்னு தெரியும், ஆனால் அதை குறித்த உணர்வு நமக்கு வரவில்லை. அவரை நாம் ஒரு நிஜஸ்தராக நாம் பார்க்கலை. காரணம் என்னென்றால், நேற்றைய தினம் நான் இவ்விதமாக சடைன்கலங்கிற பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அருமையான சகோதரர் அருள்தாஸ் அவர்கள் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர் நிறைய காரியங்களை சுட்டி காட்டி பேசினார்கள். அநேகருடைய வாழ்க்கையில்
தேவ பயமற்ற காரியங்கள் இருக்கிறதை அவர்கள் சொன்னார்கள். ஊழியங்களை செய்கிறவர்கள் நடுவிலும் இருக்கிற தேவ பயம் இல்லாத நிலைமையை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது நான் அதற்கு அது ஏன் அவ்விதமாக, ஏன் தேவ பயம் இல்லை? Why they don't have the fear of God? தேவ பயம் இல்லை என்பதற்கு நான் பதில் சொன்னேன், தேவன் யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடத்துல தேவ பயமும் இருக்காது. தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள், தேவன் பயப்படத்தக்க நம்புகிறார்கள். ஆனாலும் அவர்களோடு தேவன் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் தேவனுக்கு பயப்பட முடியும். தேவ ஊழியத்தை செய்கிற அநேகரிடத்துல தேவ பயம் இல்லை. தேவனை விசுவாசிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை வழிபடுகிற அநேகரிடத்துல பயம் இல்லை. They don't have the fear of God. அதுக்கு காரணம் என்னவென்றா, அவர்களுடைய வாழ்க்கையின் மத்தியில தேவன் இல்லை. இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். He is in the heaven. தேவன் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? He is in the temple. He is in the church. சபையில் இருக்கிறார், கோயிலில் இருக்கிறார். இன்னொன்று, தேவன் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? முக்கியமான சில ஊழியர் இடத்துல இருக்கிறார். ஆனா நம்ம இடத்துல இல்லை. இன்றைக்கு அநேகர் தேவன் பரலோகத்தில் இருக்கிறவராக அறிகிறார்கள், தேவன் கோயிலில் இருக்கிறதாக அறிகிறார்கள், தேவன் சில ஊழியரிடத்தில் இருக்கிறார் அறிகிறார்கள். ஆனா தேவன் தங்களிடத்தில் இருக்கிறதை அறியவில்லை. எனவே அவர்களிடத்துல தேவனை குறித்த பயம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசுகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத நடத்தைகளிலே ஈடுபடுகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒழுக்கங்களில் வாழுகிற பொழுது தேவனை குறித்த பயம் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லை. They are not in the presence of God. ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு என்று சொல்லப்படுகிறதான இளைஞன், அவன் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறான். அந்த அடிமையாக அவன் இருந்தாலும் கூட அவனை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், கர்த்தரோ அவனோடு யோசேப்போடு இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். 21ஆம் வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. அதனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் தேவ பிரசன்னத்தில் இருந்தான். He was in the presence of God. He was experiencing the presence of God. அதனால அவன் இருந்த அந்த பகுதியில இன்னொருவனுடைய மனைவி அவனிடத்துல தவறாக ஒரு உறவை உருவாக்க விரும்பின பொழுது, தவறான ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்பின பொழுது, அது எதிர்ப்பதற்கு கடினமானதாக இருந்தாலும், எளிதாக வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் அதை எதிர்த்தான். He was resisting that. அவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இடம் கொடுக்காமல் எதிர்த்தாலும் ஜெயிப்பதற்கு கடினம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது, வருவது வரட்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடினான். இது எப்படி நடந்தது? How it was possible? ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒருவன், அது ஒரு அடிமை நிலையில் இருக்கிற ஒருவன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத், பல விதங்களிலே பலவிதமான அஜிடேஷன்ஸை சந்திக்கிற ஒருவன், அப்படிப்பட்ட ஒருவன் அவனுடைய வாலிப வயதில் அவனுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டதான ஒரு ஆசை ஊட்டப்படுகின்ற பொழுது, அது எப்படி, how he was able to resist that, அதை எப்படி எதிர்க்க முடிந்தது? வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் என்ன சொல்லுவான்னா, தேவனுக்கு பயப்படாமல் இந்த இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி? அப்போ அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் தேவ பயம் இருக்கின்றது. அந்த தேவ பயம் it was so active, so practical, ரொம்பவும் நிஜமாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னவென்றால், he was with God, God was with him. அவன் தேவனோடு இருந்தான், தேவன் அவனோடு இருந்தார். he was இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கின்ற பொழுது, நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்ற தப்பு கிடையாது. ஆனால் அவன் எப்படி ஜெபம் பண்ணுவானா, என்னோடு இருக்கிற என் தேவனே. அல்லேலூயா. அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்தில், அவர் பரலோகத்தில் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தேவன் பரலோகத்தில் இருந்தா பத்தாது. he must be with me, he must be with us. நம்மோடு இருக்கணும். ஆக ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவன், தன்னுடைய தேவனை பரலோகத்தில் இருக்கிறவராக அல்ல, தன்னோடு இருக்கிறவராக பார்க்க. அல்லேலூயா.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அப்ப நமக்காக தந்தருளினார், பூலோகத்தில் இருக்கின்ற நம்மோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா, நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்மோடு அவர் இருக்கின்ற நிச்சயம் வந்துவிட்டால், நம்மிடத்தில் அவர் விரும்புகிறவர்கள் இல்லாத நிலை காணப்படுகிற பொழுது நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகருடைய கடவுள் பரலோகத்தில் தான் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற கடவுள் நம்மிடத்துல வருகிற வரைக்கும் தேவ பயம் நம்மிடத்துல ஒர்க் பண்ணாது. அறிவோம், ஆனா உணர மாட்டோம். இரண்டாவதாக, அநேகருக்கு கடவுள் என்பவர் ஒரு கோயில் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிறார். காலையிலும் கூட இதை குறித்து நிறைய காரியங்களை பேசியிருக்கிறேன். எனவே அதை குறித்து நான் அதிகம் ஆழமா செல்ல விரும்பவில்லை. அநேகர் கோயிலில் வந்தால் மட்டும் பக்தியாக இருக்கின்றதை பார்க்க முடியும். காரணம் என்ன? they believe there is God. எங்கே? கோயிலில் கடவுள் இருக்கிறார். ஆகிறது கோயில்ல வருகிற பொழுது நம்ம எல்லாரும் நன்றாக இருக்கிறோம், எல்லாரும் சரியாக இருக்கிறோம். நம் தேவன் விரும்புகிறது இல்லாத ஒரு நிலைக்கு நாம் வெட்கப்படுகிறோம். அங்கே இருக்கிற பொழுது எல்லாம் பொறுமையாக, தாழ்மையாக, உண்மையாக, அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல், சலசலப்பெல்லாம் நன்றாக இருக்கிறோம். காரணம் என்னடா, கோயில்ல கடவுள் இருக்கிறார்னு பிலீவ் பண்றோம். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார்? where is God? கடவுள் முக்கியமான ஊழியக்காரங்கிட்ட இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஜப கூட்டம் நடத்துகின்ற தலைவரோடு இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? சுவிசேஷரோடு இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? பாஸ்டரோடு இருக்கிறார். ஆனால் கடவுள் எங்கே இருக்க வேண்டும்? நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஊழியர்களிடத்தில் தான் கடவுள்களை பார்க்கிறார்கள், ஜபக்கூடுகையில் தான் கடவுள்களை பார்க்கிறார்கள். சில பிரபலமான ஊழியர்கள் நடத்துகின்றதான ஆவிக்குரிய கூடுகைகளில் தான் அவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த ஜபக்கூடலில் கலந்து கொண்டு திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆஹா என்ன அருமையாக இருந்தது, ஒரு நாள் இல்லைண்டா 2 நாள் இல்லைன்னா 3 நாள், எத்தனை நாட்கள் அந்த கூடுகை நடந்ததோ அது பரலோகம் போல இருந்தது என்று சொல்லுவார்கள். தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது என்று சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ ஊழியத்தை செய்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருச்சபை நடுவிலை சாட்சி சொன்ன பொழுது அவருடைய சாட்சி அநேகர் கேட்டு ரொம்ப உற்சாகப்பட்டு they were much impressed. அவர் நல்ல, ஏன்னா அவர் சொன்னார், அந்த குறிப்பிட்ட திருச்சபையில வந்து ஜெபிக்கும் பொழுது நல்ல தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது. அது ஒரு பரலோகம் போல இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான இடம் இல்லை, இட் இஸ் a very different place, ரொம்பவும் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பிளேஸ் அப்படி சொல்லி எல்லாரையும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். அவர் சொன்ன கருத்து என்ன? அந்த அவர் சொன்ன ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தேவ பிரசன்னம் அதிகமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. குறிப்பிட்ட ஜப கூடுகள்ல தேவ பிரசன்னம் அதிகமா இருக்குது, குறிப்பிட்ட சில கோயில்கள்ல பிரசன்னம் அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அந்த ஏதோ ஒரு கோயில்ல தேவ பிரசன்னம் இல்லை, உண்மையாக தேவனை தேடுகிற ஒவ்வொருவரோடும் தேவ பிரசன்னம் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து கோயில்ல வாழ முடியாது, நான் சர்ச்சில் போய் வாழ முடியாது 24 மணி நேரமும், இல்லை என்றால் 7 நாட்களும், இல்லைன்னா 31 நாட்களும், இல்லை என்றால் 52 வாரங்களும், இல்லை என்றால் ஆண்டு முழுவதும். I cannot dwell in the church or in the temple. நான் என் வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். அப்படித்தானே? எவ்வளவு நேரம் தான் இங்கே வந்து ஆராதனை பண்ணாலும், 2 மணி நேரம் ஆராதனை பண்ணாலும், இல்லை அதிகமாக ஆராதனை பண்ணாலும், ஐ மஸ்ட் ரிட்டர்ன், நான் திரும்பி தான் ஆகணும். ஐ மஸ்ட் கோ பேக் டு மை ஹவுஸ், என்னுடைய வீட்டுக்கு நான் போய் ஆகணும். அப்போ why do I need the presence of God? எங்கே எனக்கு பிரசன்னம் வேணும் சொல்லுங்க? தேவ பிரசன்னம் எங்கே வேணும்? எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே தான். அதனால வேதம் நான் என் ஜனங்களின் நடுவிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல என் ஜனங்கள் உலாவுவார்கள் என்றல்ல, என் ஜனங்கள் இருக்கிற இடத்துல நான் உலாவுவேன். புரிகிறதா? தேவன் நாம இருக்கிற இடத்துக்கு தான் இறங்கி வரணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏறி போக முடியாது. அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன், அங்க நாமமாக முயற்சி பண்ணி ஏறி போக முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி வருகிறார். அல்லேலூயா, இறங்கி வருகிறார். எனவே தேவ பிரசன்னத்தை ஒரு குறிப்பிட்ட கூடுகளை பார்க்கறதில்ல. அதுவும் சில பிரபலமான ஊழியர் நடத்துகிற கூடுகளுக்கு சென்று வருகிறோம், ஐயோ அங்கே என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை. சரி, ஒருவேளை நீ இதுவரை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காமல் சில கூடுகளுக்கு சென்று அங்கே அனுபவித்திருந்தால், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வாட் வி ஷுட் டு? நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை உணர்வதற்காக ஊழியர்களிடத்தில் தான் செல்லுகிறார்கள். 6 நாட்கள் அவரவர்களுடைய வழிகளிலே வாழுகிற அநேகர் 7வது நாள் ஒரு திருச்சபைக்கு சென்று அந்த திருச்சபை ஆராதனை நடுவில் தான் தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள். வாய்ப்பில்லை. நாம் எங்க வாழுகிறோமோ அங்கே தேவ பிரசன்னத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்கேயோ போய்
அவருடைய பிரசன்னத்தை தேடச் சொல்லவில்லை, நாம இருக்கின்ற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை தேடச் சொல்ல. அல்லேலூயா. எங்க இருக்கிறோமோ, எந்த யோசேப்பு ஒரு அந்நிய தேசத்துல அடிமையாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல he was able to experience God's fellowship, God's presence. ஆண்டவர் எகிப்து தேசமாச்சே, இங்க எல்லாம் நான் வெளிப்பட மாட்டேன்னு சொன்னாரா? அதுவும் ஒரு சரியில்லாத ஒரு பொம்பளை வாழ்ற ஒரு வீட்டுல நான் வெளிப்பட மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல, அங்கேயே ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல குணாதிசயங்கள் இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் வருந்தவில்லை என்றால், நல்ல பண்புகள் இல்லாத நிலைமைக்கு நாம் வருந்தவில்லை என்றால், தேவன் விரும்புகிற விதமான நற்பண்புடைய ஒரு வாழ்க்கை நம்முடைய இல்லாமல் இருந்தால் அதற்கு வருந்தவில்லை என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், God is not so real in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிஜஸ்தராக இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, முதலாவதாக இந்த தேவனை, இந்த பரலோகத்தில் இருக்கிறவராக நாம் அறிந்திருக்கிற தேவனை, இல்லைன்னா கோயிலில் இருக்கிறவராக நம்புகிற தேவனை, இல்லைன்னா ஊழியரிடத்தில் இருக்கிறவராக நம்புகிற தேவனை நாம் என்ன பண்ணோம்? We must bring that God to the center of our life. அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்திற்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது not just worshiping Jesus, அவரை நம்முடைய வாழ்க்கையை மையமாக்க வேண்டும். He must become the center of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம். ஒரு ஆராதனை வாழ்க்கை அல்ல, ஒரு தொழுகை வாழ்க்கை அல்ல, இவைகள் எல்லாம் அவசியம். ஆனால் இரண்டாவது பட்சத்தினோ, முதலாவதாக தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை அடைய விரும்பினால் அதை தேவ ஊழியர்கள் வழியாக நீங்கள் அடைய முடியாது. அதை நான் ஏற்கனவே முதல் சொன்னேன். எந்த கோபுரங்களுக்கு போனாலும், எந்த திறப்பின் வாசல்களுக்கு போனாலும், எந்த ஜெப மையங்களுக்கு போனாலும், எந்த ஜெப கூடுகளுக்கு போனாலும், குமரி மாவட்டம் ஜெப புரைகள் நிறைந்த ஒரு ஊர். அநேகருக்கு அது ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது. இன்றைக்கு பெரும்பாலான ஜெப புரைகள் எல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை போன்று மாறிவிட்டது. ஜனங்கள் தங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் அங்கதான் ஓடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் போனாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் போனாங்க. ஏதாவது ஒரு வியாதி, பலவீனம், கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, தேவை, எதனால அந்த ஜெபப்புரைகளுக்கு தான் ஓடுறாங்க. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் தான் ஆசீர்வாதம் தேடின, 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் தான் ஆசீர்வாதம் தேடின. நீ என்றைக்கு நீ நம்புகிற ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை தேடுவது? எனவே அவைகள் எல்லாம் ஒரு விக்கிரகங்கள் போல மாறிவிட்டது. இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே ஊழியர்கள் விக்கிரகமாக மாறிவிட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஊழியர்கள் அறிவித்த பங்காளர் திட்டங்கள் விக்கிரகங்களாக மாறிவிட்டது. அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்களுடைய பொய்யான பங்காளர் திட்டங்களை நம்புகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பெயர்களை பொய்யாக சொல்லி உருவாக்கின வேதம் அடிப்படையற்ற காரியங்களைத்தான் ஜனங்கள் நம்பி, நாம் ஏதாவது ஒரு திட்டத்துல சேர்ந்தா, ஏதாவது ஒரு கொடுகைக்கு போனா நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அருமையானவர்களே, எந்த ஊழியர்களிடத்திலும் எந்த கோயிலும் அல்ல, தேவனை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. We have to live the God-centered life. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, ஆண்டவரை அடிப்படையாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரை அஸ்திவாரமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையுடைய மையத்திற்கு ஆண்டவர் வர வேண்டும். சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, இது யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா அப்படின்னு கேட்டா அந்த வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாம் அவர் தாங்க அப்படிம்பாங்க. இந்த டேபிள் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டேபிள் யார் வாங்கினது, அது அவர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, நீங்க நல்லா மீன் குழம்பு சமைக்கிறீங்களே, நல்லா இருக்குதே, அது எங்க வீட்டுக்காரருக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆக அந்த வீட்டில் எந்த ஒன்றை குறித்து கேட்டாலும் அதுக்கு சொல்லப்படுகிற நபர் யார்? அந்த வீட்டில் உள்ள முக்கிய கணவர், அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர். இவர் தாங்க, இவர் தாங்க, இவர் தாங்க. அப்ப என்ன விளங்குகிறது என்றால், அந்த குடும்பத்துல எல்லாமே அவரை மையப்படுத்தி தான் நடக்கிறது, அவருக்கு பிரியமா நடைபெறும். சில குடும்பங்களை கணவரை மையப்படுத்தி நடக்கிறது, சில குடும்பங்களை மனைவியை மையப்படுத்தி நடக்கிறது. சில குடும்பங்களை எல்லாமே மனைவி தான். ஒரு டேபிள் மேல ஒரு க்ளோத் போடணும்னாலும் அந்த அம்மாவுடைய சாய்ஸ் தான். ஒரு டம்ளர் வாங்கினாலும் அந்த அம்மாவுடைய சாய்ஸ் தான். சர்ச்சுக்கு போகணுமா போக வேண்டாமாங்கிறது நிர்ணயிக்கிறதும் டிசைட் பண்றதும் யார் தான்? அந்த அம்மா தான். பிரதர் கொஞ்சம் ஜெப கூட்டத்துக்கு வாங்க, நீங்க ரொம்ப நாளா உங்களை கூப்பிடுற, நீங்க வரல, சரி சரி நாங்க வீட்டம்மா கொஞ்சம் கேட்டு சொல்றேன். அப்ப சிலருக்கு மனைவியை அடிப்படையாக வைத்த வாழ்க்கை, சில குடும்பங்கள்ல போராட்டமான வாழ்க்கை. கணவன் இருக்கிறான், என்ன மையமாக வச்சா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. மனைவி என்னன்னு சொல்றாங்க, என்னை மையமாக வச்சுதான் எல்லாமே நடக்கணும், நான் விரும்புற மாதிரி தான் நடக்கணும். கணவன் சொல்ல இல்லை, நான் விரும்புறேன். அப்ப அங்க வார் ஆரம்பிச்சிச்சு, அங்க கிளாஷ் ஆரம்பிச்சுது, அங்க எப்பவுமே பேட்டில் ஃபீல்டு தான். எனிகோ சில குடும்பங்கள்ல போனா அந்த கணவருடைய விருப்பங்களின் அடிப்படையில் தான் அங்கே எல்லாம் இயங்குறது. உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த கணவருடைய
அந்த ட்ரெஸ் கோடு எந்த மாதிரி அவர் லைக் பண்ணுறாரோ அதன் அடிப்படையில் அந்த வீட்டிலுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் இருப்பாங்க. சில குடும்பங்கள் அதை மதிக்க மாட்டாங்க. கணவனுடைய டேஸ்ட் எப்படி தான் எனக்கு நான் விரும்புகிற மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ண அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த பகுதியை நம்ம போக வேண்டாம். சொல்ல வருகிற காரியம் என்னன்னு சொன்னால், இந்த கணவரையுடைய விருப்பத்தின் அடிப்படை எல்லா காரியங்களும் செய்யப்படுகிறோம். அது அர்த்தம் என்றால் அது கணவரை மையமாக கொண்ட வாழ்க்கை, இல்லைன்னா மனைவியை மையமாக கொண்ட வாழ்க்கை. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ஊழியக்காரர் தான் சொல்லுவாங்க. அந்த வீடு வாங்குனீங்களே எப்படி, அதான் அந்த ஊழியக்காரர் சொன்னார். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்களே, ஆமாம் அந்த ஊழியக்காரர் சொன்னார். சிலருக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் சொல்கிறது யார், அந்த ஊழியக்காரர். ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஊழியரையே மையமாக, அந்த ஊழியர் தான் அவருடைய வாழ்க்கையுடைய சென்டர். ஆக அநேகருடைய வாழ்க்கை இவ்விதமாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்றால், ஒரு குறிப்பிட்ட நபருடைய பிரியத்தின் அடிப்படையிலே எல்லா காரியங்களும் செய்யப்படுகிற பொழுது அந்த நபரை சுற்றியே அந்த வாழ்க்கை அமைகிறது என்பதை அறிந்து கொள்வோம். அதுபோல தான் தேவனை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது தேவனை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கைக்கு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை ஏதோ ஒரு பகுதியில் வைக்கிறதில்ல, ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறதில்ல. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்டர்லி பர்சன்ஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். அவங்க ஒரு நல்ல ரூம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்க, அவங்களோட நல்லா பேச பழக எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த முதியவர்களுடைய எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. அவரிடத்துலேருந்து எந்த ஐடியாஸோ எந்த விதமான அட்வைஸோ கேட்க மாட்டாங்க. அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அவருக்கு நல்ல உடை கொடுப்பாங்க, அவருக்கு என்ன மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவருடைய எந்த பிரியத்தையோ எந்த விருப்பத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அவரை வைத்து ஆனர் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற பகுதிகளெல்லாம் எல்லாத்தையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவருக்கு அங்கே எந்த வாய்ஸும் இருக்காது. அந்த மரியாதையை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் அங்கே இருந்தாருன்னா அவருக்கு நல்லது, இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு தான் போக வேண்டிய இருக்கும். ஆக இது போன்ற பாரிய காரியங்கள் இருக்கும். ஆக அநேகருடைய வாழ்க்கையில இயேசுநாதரும் அப்படித்தான். அநேகருடைய வாழ்க்கையில இயேசுநாதர் கிடைக்கிற முக்கியத்துவம் இந்த 7வது நாள் முக்கியம்தான். என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக அவர் ஓடோடி ஒரு கோயிலில் உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்வதற்கு தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னுடைய சுயத்தை மையமாக வைத்தல்ல, சமுதாயத்தினுடைய எண்ணங்களை மையமாக வைத்தல்ல, ஊர் உலகத்தாருடைய வாழ்க்கை முறைகளாக மையமாக வைத்தல்ல, அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை முறையை மையமாக வைத்தல்ல, சினிமா நடிகளுடைய வாழ்க்கை முறையை மையமாக வைத்தல்ல, இந்த மாடர்னிசம் என்று சொல்கிற நவீன உலகத்தினுடைய சிந்தனைகளை அடிப்படையாக வைத்ததல்ல, ஆண்டவரை மையப்படுத்தி வைக்கிற ஒரு வாழ்க்கை. தானியேல் பாருங்கள், நாம் இன்றைக்கு அந்த வேத பகுதியை வாசித்தோம். தானியேல் பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அரண்மனையில் இருக்கின்றான். வித்தியாசமான ஒரு சூழல், வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனா நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு, நல்ல பிரிவிலேஜ் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. ராஜாவுக்கு முன்பாக அவன் நிற்கணும். ஆயினும் கூட அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ராயல் ஃபுட்டு கொடுக்கப்படுகிறது. நீ நல்லா சாப்பிடலாம்ப்பா, நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கலாம், நல்லா உன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கலாம். ராஜா உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காரு, நல்ல ப்ரிவிலேஜ் பர்சன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனா இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவன் யோசித்து பார்த்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு சுவை மிகுந்ததாக இருந்தாலும் சரி, அது அநேகருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவன் அதை யோசித்து பார்த்த பொழுது இந்த மாதிரிப்பட்ட ராஜ உணவை உண்டு கொண்டு வாழ்கிற பொழுது நான் தேவனுக்கு உகந்தவனாக இருப்பதற்கு பிரச்சனை ஏற்படும். இந்த இடத்துல இருக்கிற பொழுது எனக்கு சுவையான உணவுகள் கிடைப்பதல்ல முக்கியம். இந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஐ மஸ்ட் லிவ் எ காட் ப்ளீசிங் லைஃப். ஆண்டவருக்கு பிரியப்படுகிற விதமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. அதனுடைய அடிப்படையில் அவன் அந்த உணவை வேண்டாம் என்று சொன்னால், அந்த உணவை வேண்டாம் என்று சொல்வது எளிதான ஒரு காரியம் அல்ல. என்ற ராஜா கட்டளையிட்ட ஒரு காரியம். ராஜாவுடைய கட்டளையின்படி செய்யவில்லை என்று சொன்னால் தலை துண்டிக்கப்படும். எனவே ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவன் சொன்னான், நான் எந்த ராஜ போஜனத்தினால ஐ டோன்ட் வாண்ட் டு பி டிஃபைல்டு மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நான் கரைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன், ஒரு டிசிஷன் எடுத்துக்கொண்டான். காரணம் என்னவென்றால் அவன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் மையத்தில் வைத்திருந்தான். அல்லேலூயா. தேவனை அவனுடைய வாழ்க்கையில மையத்தில் வைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்களா, ஒரு கெஸ்ட் வராங்க. இந்த கெஸ்ட் இருக்கிற பொழுது எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்குது, அப்படித்தானே? அன்றைக்கு வழக்கமாக போடுற சண்டே போடுறது கிடையாது, அப்படித்தானே?
அது அவர் இந்த கெஸ்ட் வந்திருக்கிறவள்ள வழக்கமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் மோதல் ஏற்படுகிற பொழுது என்னென்ன வார்த்தை உபயோகிப்பாங்களோ அதெல்லாம் உபயோகிக்கிறது இல்லை. கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு மனசுக்குள்ள பொறுமை கொண்டு சரி இவங்க போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டு கொஞ்ச நேரமாவது இந்த சண்டை போடுறத வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க. அப்படித்தானே? அந்த கெஸ்ட் இருக்கிறா. அப்ப அந்த கெஸ்ட் அந்த வீட்டில் வரங்களோ அன்னைக்கு அங்க இந்த ஃபுட் மெனு மாறுது. வழக்கமா அவங்க சாப்பிட்றது ஒரு விதம். ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு 4 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்க. அப்படித்தானே? ஒரு நாள் சிக்கன் செஞ்சு வச்சு 4 நாள் சாப்பிடுவாங்க. அது வழக்கமான முறை. இல்லைன்னு சொன்னா சாயங்காலம் போனா ஏதோ ரெஸ்டாரண்ட் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த கெஸ்ட் வந்து இருக்கிறதுனால இப்போ அவங்களுடைய மெனுவே மாறுது. அந்த கெஸ்ட்டுக்கு ஏற்றபடி சமைக்கிறாங்க, கெஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவங்க சர்வ் பண்றாங்க, எல்லாமே மாறுது. அந்த நாள்ல அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ற வேலை வழக்கமா அட்டன் பண்ற மாதிரி பண்ணல. ஏன்னா வழக்கமா ஒரு கால் வந்தா அரை மணி நேரம் பேசினாதான் கீழே வைப்பாங்க. இப்போ கெஸ்ட் இருக்கிறதுனால பேச வேண்டிய சமாச்சாரத்தை மட்டும் சீக்கிரமா பேசி முடிச்சு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிடறாங்க. அப்போ எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட். அப்படித்தானே? ஒரு கெஸ்ட் நமக்கு முக்கியமானவராக இருக்கின்ற பொழுது அவரை சுற்றி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஒரு கெஸ்ட் வாரான்னு சொன்னா நாம வழக்கமா உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸையா உடுக்கிறோம். அவர் வரான்னு சொன்னா என்ன செய்யறோம்? நாம உடைகளை மாற்றிக்கொள்கிறோம். ஏன்னா அவருடைய பார்வையில நம்முடைய தோற்றம் கொஞ்சம் நன்றாக தெரியணும். அதனால் அவர் வந்து விட்டார், இன்னும் 10 நிமிடத்துல வந்து விடுவார்னு சொன்னா அவசரமா போய் ட்ரெஸ்ஸை மாத்துறோம். சில நேரத்தில் சில பாஸ்டல் கூட திடீர்னு வீடு சந்திப்புக்காக போகும் பொழுது அவர் பெல் அடிச்சா 10 நிமிஷம் நிற்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா? பட்டுன்னு கதவை திறந்தா இவங்களுடைய சாதாரண ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதனால அவர் பெல் அடிச்சாலும் ஓடி போயிட்டு உடை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவசரமாக கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் அவர். ஏன்னா ஒரு வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிற தோற்றம். எதற்காக அதை சொல்ல வருகின்றால், ஒரு சாதாரண நபர் நம்முடைய வாழ்க்கையில் மட்டத்தை வருகிற பொழுது எல்லாவற்றையும் மாற்றுகிறோம். அவரை முக்கியப்படுத்தி எல்லாவற்றையும் மாற்றுகிறோம். அப்படியானால் ஆண்டவரை மையப்படுத்தி வாழுகிற விஷயத்துல நாம எப்படி மாற்றுகிறோம்? நம்முடைய ஒவ்வொரு உரையாடல்களையும், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை போக்குகளையும், நம்முடைய உள்ளந்திரியங்களில் உருவாகிற எல்லா உணர்வுகளையும், நமக்குள் எழுந்து கொண்டிருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஆசைகளையும் பார்க்கிற கண்களை உடையவர் தான் கர்த்தர். அப்படித்தானே? சங்கீதம் 139 வாசித்து பார்க்கும் பொழுது நான் இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். என் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே என்னை இவன் பேச போகிறான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதனுடைய அடிப்படையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் நிறைய ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். பகலிலே பார்க்கிறோம், இரவிலே பார்க்கிறோம், ஆட்கள் இல்லாத இடங்களெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேறு யாரும் பார்க்கவில்லை. ஆனால் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அதை எதற்கு பார்க்கிறோம், ஏன் பார்க்கிறோம், எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பக்கத்தில் வைத்து கொண்டு தங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸோடும் தங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடும் அவர்கள் உரையாடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த அப்பாவி பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே தெரியலை. அவர் என்ன நினைக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது. அதுவும் சில பிள்ளைகள் டெலிஃபோன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு வால்யூமாக குறைச்சி பேசுவாங்க. சில நேரத்தில் அந்த பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் ஊரை கூட்டுறது மாதிரி சத்தம் போட்டால் கூட காதலே விழாது. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு இந்த டெலிஃபோன்லேருந்து வருகிற வாய்ஸ் எப்படி தான் காதில் கேட்குன்னு தெரியாது. ஆனால் அவ்வளவு லோ வாய்ஸ் இருந்து அங்கேருந்து பேசினா அங்கேயும் யாருக்கு கேட்காம பேசுவான். அங்கே அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் அவ்வளவு லோ வால்யூமில் பேசுவாங்க. இது லோ வால்யூமில் பேசுறது அங்கே ஒரு தினம் கேட்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த மத்தியில் என்ன எண்ணம்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன டயலாக் பண்ணிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என்னென்ன சமாச்சாரம் பேசுகிறேன் இங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching everything. ஆக நமக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றவைகளையும் நமக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கின்றவைகளையும் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறார் என்றால் நாம் எப்படி இருப்போம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் பார்க்கக்கூடாதவைகளை பார்க்கும்படியாக நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் விடலாம். கேட்கக்கூடாதவைகளை கேட்கும்படியாக கட்டாயப்படுத்தி கொண்டு போய் விடலாம். பழகக்கூடாதவர்களை பழகும்படியான ஒரு உணர்வை கொடுத்து விடலாம். தேடக்கூடாதவர்களை தேடும்படியான ஒரு வாஞ்சி கொடுத்து விடலாம். ஆனால் அதை நாம் உணர்கிறோமா? தேடக்கூடாததை தேடுகிறோம், நாடக்கூடாததை நாடுகிறோம், பேசக்கூடாததை பேசுகிறோம், பழகக்கூடாதவர்களை பழகுகிறோம்.
ஆனால் அதை குறித்து ஒரு வருத்தம், ஒரு உறுத்தல் வருகிறதா? ஏன் வரவில்லை என்றால், God is not at the center of our life. அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை மையத்தில் வைத்து அதற்கேற்ற விதமாக செயல்படாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்காக ஊழியர்களையும் ஊழியர்கள் நடத்துகிற கூட்டங்களையும் நம்பி ஓடுகிறார்கள். நெருக்கடி வழுகின்ற பொழுது அவர்களுடைய வல்லமையிலே இவர்கள் வாழ விரும்புகிறார்கள். எத்தனை வரங்கள் ஒரு ஊழிய காலத்தில் இருந்தாலும் அருமையான சகோதரர்களை சகோதரிகளை, அவர்களுடைய வரங்களின் வல்லமையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி காண முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலே ஆண்டவர் வருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படாது. ஊழியர்கள் மூலமாக, ஊழிய நடத்த கூட்டங்கள் மூலமாகவோ நம்முடைய தேவைகள் முழுமையாக கொடுக்கப்படாது. First of all, we have to bring God to the center of our life. நம்ம வாழ்க்கையின் மத்தியில், அந்த வாழ்க்கையின் மத்தியில் அவர் வந்துவிட்டால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுதல் அடையும். அல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if anyone is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, இல்லைன்னா ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தா என்ன நடைபெறுகிறது? everything is getting changed. எல்லாமே மாறுகிறது. now he is a new creation. அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்து வருகிற பொழுது அவர் ஒரு ஆராதனை மட்டும் வாங்கிட்டு போக மாட்டார், வெறும் வழிபாட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டு போக மாட்டார். இயேசு எங்க வருகிறாரோ அங்கே அவரை மையமாக வைத்து தான் நாம வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒரு ஆராதனைக்காக கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு தொழுகைக்காக கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு மார்க்க பக்தி நிறைவேறுதலுக்காக கொடுக்கப்பட்டவர் அல்ல. இயேசு கொடுக்கப்பட்ட எதற்காக என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்திலே வழி நடத்துவதற்கு. அல்லேலூயா. அவரை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக. எனவேதான் யோவான் 10:11 வாஸ்து பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். என்றால் நான் தான் உங்களை நடத்துகிறவர். ஆகையால் தான் யோவான் 16:13 வாஸ்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆண்டவரை ஒரு கோயிலில் வைத்து மட்டும் நாம் ஆராதிக்க முடியாது. அவசரமான தேவைகளிலும் நேரங்களிலும் மட்டும் ஓடி போய் ஏதோ ஒரு ஆன்மீக கூடாரத்தின் வழியாகவோ, ஒரு ஆவிக்கிற கூட்டத்தின் வழியாகவோ நாம் அவருடைய உதவியை பெற முடியாது. அந்த உதவியை நம்முடைய வாழ்விலை முழுமையாக பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரிகள் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போ, இந்த ஊழியக்காட்ட போ, இவருக்கு ஒரு டெலிஃபோன் பண்ணு, உனக்கு எல்லாம் ஆயிடும். யாரை காட்டுகிறீங்க? ஜெபக்கூட்டத்தை காட்டுறீங்க. இல்லை, காட்ட வேண்டியது யார? கர்த்தரை காட்டணும். ஏன் காட்டல? நாமே அவரை தேடல. நாமே தேடுவது அவரே அல்ல, அவருடைய ஊழியர்களை. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இவ்விதமான ஒரு வேத அடிப்படையற்ற பாரம்பரியம் இன்றைக்கு பெருகி போய்விட்டது. வேதம் கூறுகின்ற விதமாக தேவன் தேடப்படாமல் தேவ ஊழியர் என்ற போர்வையில் வாழுகின்ற அநேகர் கொடுக்கின்ற தவறான வழிகாட்டுதல் தான் அநேகர் தேடுகிறார்கள். இருக்கின்ற இடத்தை தேடாதபடிக்கு இல்லாத இடத்தை தேடி அலைகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறுகிறது. மனம் மாறுகிறது, குணம் மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது, எண்ணம் மாறுகிறது, நினைவு மாறுகிறது. இந்த மாற்றங்கள் தான் ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. மாற்றம் இல்லாத ஒரு மனிதன், மாறுதல் அடையாத ஒரு மனிதன், மனநிலையிலே மாற வேண்டிய தேவை உணராத ஒரு மனிதன் ஒருபோதும் தேவனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒருபோது தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மாற்றத்திற்கு ஏற்ற மனிதனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே தான் அவன் மாறுவதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் அவன் மாறுகிறான். அவன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு தம்முடைய ஐக்கியத்தை கொடுக்கிறார். அந்த ஐக்கியம் அவனை மாற்றுகிறது. எனவே மாற்றங்களின் வழியாகத்தான் ஆசீர்வாதங்களை அன்றி வெறும் பிரார்த்தனைகள் வழியாக அல்ல, வெறும் காணிக்கைகள் வழியாக அல்ல, வெறும் பொருத்தனைகள் வழியாக அல்ல, வெறும் உபவாசங்கள் வழியாக அல்ல. சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கஷ்டம் நெருக்கடி வந்தவுடனே உடனே ஒரு முடிவு பண்ணுவாங்க, நாம 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் இப்படிதான் முடிவு பண்ணா, நாம நல்லா ஓவர் டைம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். எதற்கு? சுய தேவைகளை சந்திக்கிறது. உடல்ல ஒரு வியாதி வந்து விட்டா, ஒரு பண கஷ்டம் வந்து விட்டா, ஒரு வாழ்க்கை நெருக்கடி வந்து விட்டா, இல்லைன்னா அவசரமான ஒரு தேவை ஏற்பட்டா, அப்பொழுது அவர்கள் அதிகமாக ஜெபிப்பாங்க, அதிகமாக பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதிகமாக உபவாசிப்பாங்க, உடனே பொருத்தனை பண்ணுவாங்க. உடனே அங்க இங்கே என்று சொல்லி பல வரம் பெற்ற ஊழியர்கள் நோக்கி ஓடுவார்கள் தேவ நன்மைகளை பெறுவதற்கு. ஆனா அப்படி அல்ல. ஏதோ நன்மை பெறுவதற்காக ஜெபித்து பெறுவதல்ல. எந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? தேவனை மையமாக வைத்து வாழ்கிற மனிதனை. அல்லேலூயா.
ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்கிற மனிதனே. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் அல்ல, கோயிலில் அல்ல, ஊழியரிடத்தில் அல்ல, அவர் நம்முடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா, நம்முடன் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய காரியமே அல்ல. இட்ஸ் நாட் a big thing, இட்ஸ் நாட் a difficult thing, இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா இது ஆண்டவர் எல்லாரையும் லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்காம என்கிட்ட இருப்பார், அவர் தானே சொல்லி இருக்கிறார். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை பெற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது? ஆட்டோமேட்டிக்கலி we are given the authority to be God's children. அப்ப ஆண்டவர் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒவ்வொரு பர்சனல் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. Jesus wants to be our personal God. அவர் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, நம்முடைய பர்சனல் காட். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்பா தனியாக, அம்மா தனியாக, அண்ணன் தனியாக, தம்பி தனியாக, நண்பன் தனியாக, தனித்தனியாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொரு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை பெற்றுக்கொண்டவர்கள் மாற்றம் அடைகிறார்கள், அவரால் மாற்றப்பட்டவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள். their life will become a blessed life. அவங்களுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக இவ்விதமாக தேவனை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற விளைவு என்னவென்று சொன்னால், முக்கியமாக ஆண்டவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மையத்து கொண்டு வருகின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி கொண்டு வருகிற என்ன நடைபெறுகின்றால், அவனுக்குள்ளே தேவ ஞானம் செயல்பட ஆரம்பிக்கிறது. காட்ஸ் விஸ்டம் that will start operate. அது அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கின்றது. 1 Corinthians 1:31 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. யாராக ஒரு வாசியுங்கள். 1 Corinthians 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். முதலாவதாக சொல்லப்பட்ட விஸ்டம். வாழ்க்கையில நாம ஆசீர்வதிக்கப்படணும்னா, வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால், வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்னா, நிறைய பணம் வேணும் நம்ம சொல்லலாம், நாம விரும்புகிறபடி வசதி வேணும் நம்ம சொல்லலாம், நமக்கு நல்ல எஜுகேஷன் வேணும் நமக்கு சொல்லலாம், நமக்கு நல்ல பிரில்லியன்சி, நல்ல ப்ரூடன்சி எல்லாம் வேணும் நம்ம சொல்லலாம், நல்ல எபிலிட்டிஸ் வேணும் சொல்லலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு விஸ்டம், ஞானம். அது என்ன ஞானம்னா காட் கிவன் டிவைனிட்டி, அந்த தெய்வீக ஞானம், டிவைன் விஸ்டம். பாருங்கள், இந்த தெய்வ ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது அவனும் மாறுகிறான், அவனுடைய சூழ்நிலைகளும் மாறுகிறது. யோசேப்பு பாருங்க, சாதாரணமா ஆடு மேய்க்கிற குடும்பத்துல பிறந்தவன். யாரு? யோசேப்பு. சாதாரண ஆடு மேய்க்கிற குடும்பத்துல பிறந்தவன். அது மட்டுமல்ல, அவனுடைய அண்ணனுக்கு பணி செய்யும்படியாக செல்லுகிற ஒரு சாதாரண ஒரு இளையவன் தான். ஆனா இந்த இளையவன் மூலமாகத்தான் ஒரு தேசமே வாழ்ந்தது. ஒரு தேசத்துடைய நிலைமையே அழிந்து போகும்படியாக இருந்த ஒரு தேசத்தை இந்த இளைஞன் வழியாகத்தான் தேவன் ஆசீர்வாதம் மாற்றினார். அதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஒரு டிவைன் விஸ்டம். அவன் பெரிய படித்தவன் அல்ல, எஜுகேட்டட் கிடையாது, சமுதாயத்தில் அநேகர்கள் மத்தியில் அறியப்பட்ட விதமாக அவன் பெரிய அறிவாளி கிடையாது, பெரிய ஞானியும் கிடையாது, சாதாரண ஆர்டினரி பர்சன். ஆனால் as he was with God, he has got the divine wisdom. தெய்வீக ஞானம். அந்த தெய்வீக ஞானத்துல தான் ராஜாவுக்கே ஆலோசனை சொன்னான். அல்லேலூயா. தெய்வீக ஞானத்துல ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னதுனால அந்த தேசத்துடைய நிலைமையை மாறினது. அதனுடைய விளைவாக அவனுடைய பின் சந்ததிகளும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வேதாகமத்தில் நாம பார்க்கிற பொழுது அதிகமான ஞானி யாரு? சாலமன். சாலமன் மிகப்பெரிய ஞானி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் மிகப்பெரிய ஞானியாக அறியப்பட்டிருந்தாலும் கூட ஞானமாக வாழ தெரியாதவன். அவன் ஞானமாக வாழ தெரியாதவன். அவனுக்கு ஞானமாக வாழ தெரியாதனால்தான் அவன் வாழ்ந்து முடிப்பதற்கு முன்பாகவே அந்த தேசம் இரண்டாக உடையும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அவனுக்கு ஞானமாக வாழ தெரியாதனால்தான் அவன் ஒரு துன்மார்க்கமான மகனை பெற நேர்ந்து அந்த மகன் மூலமாக அவனுடைய தேசம் இரண்டாக உடைந்தது. அவனுக்கு மட்டும் ஒரு சரியான ஞானம் இருந்தா 1000 பேரை கல்யாணம் பண்ணுவானா? யோசனை பண்ணி பாருங்க. நல்ல நீதிமொழிகள்லாம் எழுதினான். உன்னத பாடலை வாசிக்கும் பொழுது அருமையா கற்பனை பண்ணுகிறான். அதிலும் பெண்களை கற்பனை பண்றல அவனை யாரும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு கற்பனை எல்லாம் பண்றான். இருக்கட்டும். ஆனால் அவ்வளவு அறிவை வைத்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 1000 பெண்கள் தேவையா என்று சிந்தித்து பார்க்கல. அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அதை அவன் சிந்தித்து பார்க்கல. ஆகையெல்லாம் 1000 பேரை கல்யாணம் பண்ணின பிறகும் கூட
பரவாயில்லப்பா, என்ன மாதிரி எவனுமே நல்லா வாழ முடியாது, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் தான் ரொம்ப வெல் பிளஸட் அப்படி சொல்ல முடிஞ்சா? இல்லைங்க, மாயை மாயை, எல்லாமே மாயை. சூரியனுக்கு கீழே நடந்தவர்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது என்று சொல்லுகின்ற நிலைமையை தள்ளப்பட்டான். 1000 பேரை திருமணம் பண்ணான். ஏன்னா அவன் ஒரு முட்டாள். என்ன அப்படி சொல்றீங்க? கடவுளால் ஆசீர்வதிக்கணும். கடவுள் ஆசீர்வதித்தது உண்மைதாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முட்டாள்தனமானது. அவனுடைய வாழ்க்கை முட்டாள்தனம். அவன் அறிவாளியாக இருந்திருந்தால் ஜனங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கிறது தான் ஞானி. ஒரு அரசன் இந்த விதமான தவறான வாழ்க்கை முறைக்கு போகும் பொழுது அவனுடைய நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி கிடைக்கும்? எனவேதான் தலைவர் என்பவன் ஒரு எக்ஸாம்பிளர் லைஃபில் வாழணும். அவன் ஒரு மாடல் லைஃப் வாழணும். ஆகலாம் எந்த ஒரு திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படுகிற முன்மாதிரித்தனமான வாழ்க்கை. என்ன பிரசங்கம் பண்றோம், என்ன புத்தகம் எழுதுறோம், என்ன போதிக்கிறோம், என்ன பிரச்சாரம் பண்ணுகிறோம், என்ன ஸ்தாபனங்களை உருவாக்குறோம், எவ்வளவு பெரிய பிராடா மினிஸ்ட்ரி பண்றோம், தட்ஸ் நாட் த மேட்டர். அவன் ஒரு முன்மாதிரியா, he is living a role model life. 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். தீத்து எழுதுகிற பொழுது 2ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தில் அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். நீ என்னென்ன பேசணும், என்னென்ன உபதேசிக்கணும், எப்படி எப்படி சபையை நடத்தணும், அந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தம்பி, நல்லா பிரசங்கம் பண்ணு, நல்லா போதனை பண்ணு, எல்லாருக்கிட்டையும் எப்படி எப்படி வாழணும் எல்லாம் சொல்லிக் கொடு. ஆனா இதன் மத்தியில் நீ ஒன்றை மறந்துடக்கூடாது. நீ என்னென்ன சொல்லி கொடுத்தியோ, என்னென்ன பேசினியோ, இவை எல்லாவற்றுக்கும் நீ தான் மாடல். யூ மஸ்ட் லிவ் எக்ஸாம்பிள் லைஃப். நீ ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதாங்க, முன்மாதிரித்தனமாக வாழ்கிறவன் தான் ஞானி. அவன் கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவனாக சரி, அவன் பணக்காரனாக இல்லாதவன் தான் சரி, அவன் தான் ஞானி. இன்னைக்கு எவ்வளோ பேர் வர சிந்தனை ஆற்றல் மிகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையாக திரைப்படம் எழுதுறாங்க. என்ன சிந்தனை ஓட்டம்! நிறைய பேருடைய புத்தகங்களை வாசித்து பார்க்கும்போது எவ்வளோ சிந்தனை ஓட்டம். காலஞ்சென்ற கண்ணதாசன் அவர்களுடைய தத்துவார்த்த சிந்தனைகள், அவருடைய கவிதைகள், அவருடைய கட்டுரைகளை வாசித்து பார்த்தா கீழே வைக்கவோ மனசு வராது. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை தான். அவரால் அறிவு சார்ந்த நிறைய காரியம், தத்துவ சார்ந்த நிறைய காரியங்களை சொல்ல முடியுது. ஆகிய தான் அவர் தன்னுடைய புத்தகங்களை குறிப்பிடுவார். எப்படியெல்லாம் மனிதன் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்தவனாக இருக்கிறபடினாலே எப்படியெல்லாம் நீ வாழக்கூடாது என்று உனக்கு சொல்லுகின்ற தகுதி எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆக சிந்தனை ஆற்றல் இருக்கலாம், கருத்தாற்றல் இருக்கலாம், தத்துவாற்றல் இருக்கலாம், அவைகள் அல்ல வாழ்க்கை. ஹவு we are leading the life. நிறைய குடும்பங்களில் பாருங்க, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கிறாங்களே. சிலருடைய டிகிரிஸை போடுறதுக்கு இடமே பத்த மாட்டேங்குது. அந்த விசிட்டிங் கார்டில் 2-3 லைன் போட வேண்டி இருக்குது. நாம் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதில் வேற 1-2 விட்டோன்னா கோவிச்சுக்கிறாங்க. நிறைய எஜுகேஷன் இங்கே படிச்சுக்கிட்டு, இங்கிலாந்தில் படிச்சுட்டு, ஆஸ்திரேலியா படிச்சுட்டு எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ தெரியலையே, ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ தெரியலையே, பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு தெரியலையே, சமுதாயத்தில் எப்படி நடக்கணும், சர்ச்சில் எப்படி நடக்கணும், ஞானம் இல்லை. ஞானமான வாழ்க்கை எவ்வளவு நம்ம பிரெயின் வச்சிருக்கிறோம், ஹவு மச் we are brainy, that's not the matter. நம்ம எப்படி ஒரு ஞானமான வாழ்க்கையை வாழ்றோம். ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, ஒரு சிக்கல் வருகிற பொழுது எப்படிப்பட்ட வழிகளை கையாண்டு அவிழ்ந்து வெளியே வருகிறோம், அது ரொம்ப முக்கிய. ஞானமான வாழ்க்கை. யோசேப்பினுடைய நாட்களில் ஒரு பெரிய கிரைசிஸ் ஏற்பட்ட பொழுது ஒருவனுக்கு பதில் தெரியல, ஆனால் அவனுக்கு பதில் தெரிந்தது. அந்த ஞானத்தை அவன் வெளிப்படான். தானியேலுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது அங்கிருந்த அநேகருக்கு, அறிவாளிகளுக்கு, ஞானிகளுக்கு, மந்திரவாதிகளுக்கு வெளிப்படாததெல்லாம் இவனுக்கு வெளிப்பட்டது. யாருக்கு? தானியேலுக்கு. அதனால் ராஜாக்களுக்கு அவன் ஆலோசனை சொன்னான். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் ரொம்ப படித்தவன், ரொம்ப அறிவாளி என்பதல்ல. He was having a closer fellowship with God. He was living in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தான், தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்தான். அருமையானவர்களே, நாம தேவனை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானம் தான் இந்த பொல்லாத உலகத்தில் சரியாக வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது. மற்றபடி பெரிய நம்மளை கண்ட்ரோல் பண்ற பவர், நல்ல வில் பவர், நல்ல மைண்ட் பவர், இவைகளெல்லாம் வைத்தல்ல. ஒரு ஞானம் வேணும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது விசேஷமாக வருவதென்றால் ஒரு ஞானம். அல்லேலூயா. இந்த தேவ ஞானத்தை கொண்டு வாழலாம். சாலோமனுக்கு அவ்வளவு பெரிய அறிவும் அவ்வளவு பெரிய ஞானமும் இருந்து ஞானமாக வாழ தெரியல. அதனால்தான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எவைகளெல்லாம் ஒரு ராஜா செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்தான். நியாயப்பிரமாணம் அவனுக்கு சொல்லி கொடுத்தது.
நீ அநேக பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா அவன் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணான். வெள்ளிய பொண்ணையும் வாங்கி குவிக்க கூடாது, அவன் அதை செய்தான். குதிரைகளை வாங்குறதுக்காக எய்த்து போகக்கூடாது, அவன் அதை செய்தான். காரணம் என்ன? வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. தாவீதை போல தேவனுடைய ஐக்கியத்தில் அவன் இருக்கவில்லை. தாவீது ஒரு சாதாரண மனிதன், யதார்த்தவாதி, பெரிய அறிவாளி கிடையாது, பெரிய ஞானி கிடையாது. ஆனா தேவனோடு அவன் வாழ்ந்த காரணத்தினாலே ஒவ்வொரு சூழல்களையும் ஞானமாக சந்திக்க என்றவனாக இருந்தான். மாறும் அருமையானவர்களே, தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது தேவ ஞானம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி செய்கிறது. ஞானமாக பேசுவதற்கு, ஞானமாக சிந்திப்பதற்கு, ஞானமாக முடிவெடுப்பதற்கு, ஞானமாக அணுகுவதற்கு இவ்விதமான கிருபைகள் கிடைக்கிறது. அல்லேலூயா, இவ்விதமான கிருபைகள் கிடைக்கிறது. ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவை மையம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் கிறிஸ்துவை மையத்துல கொண்டு வரணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to invite God to the center of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய மத்திக்கு கொண்டு வரணும். அது நடக்காத வரைக்கும் நம்ம எவ்வளவு பக்தியை காண்பிச்சாலும் that's no use, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை நம்ம ரிசீவ் பண்ணணும். அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரணும். அவர் கோயிலில் மட்டும் இருந்தால் போதாது, நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரணும். அவ்விதமா வருகின்ற பொழுது அடுத்தபடியாக நடைபெறுகிற ஒரு முக்கியமான ஆசீர்வாத காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவை சார்ந்து இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாம சந்திக்கலாம். அல்லேலூயா, சார்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல சார்பிடம் கிடைக்கிறது. ஆகையால் தான் அவர் சொன்னார் 11:28 மத்தேயு வாஸ்து பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்திலே வா, என்னோடு சேர்ந்து கொள், உன் சுமைகளை என்னோடு பகிர்ந்து கொள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் அருமையானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் வருகிற பொழுது நாம் சார்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய சார்பிடம் கிடைக்கிறது. எந்த புயல்களின் நடுவிலும், எந்த போராட்டங்களின் நடுவிலும் வேறு எதையும் நம்ம சார்ந்து கொள்ள முடியாத நிலைமையிலே இவரை நாம் சார்ந்து கொள்ளலாம். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருந்தது, எங்கும் சார்ந்து நிற்க முடியவில்லை. அவன் பல்வேறு விதங்களிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்தான், பலரை நம்பினான், ஒரு ஆர்மியை கூட உருவாக்கினான். ஆனாலும் ஒரு நாள் எல்லாம் அவனுக்கு எதிராக வந்தது. அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனுக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணின அவர்களே அவனுக்கு எதிராக வந்து கற்களை எடுத்து அவனை வீழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பார்க்கிறான் ஆதரவு யாரும் இல்லை, இங்கே பார்க்கிறான் ஆதரவு யாரும் இல்லை, பின்னால் பார்க்கிற ஆதரவு யாரும் இல்லை, முன்னால் பார்க்கிற ஆதரவு யாரும் இல்லை, ஆதரவற்றவனாக நிற்கிறான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, டேவிட் centered himself in God. வேற எதிலையும் சார முடியல. அவன் கோலியத்தை வென்றவன் தான், சிங்கத்தை வென்றவன் தான், ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கினவன் தான், அறிவும் கொஞ்சம் உண்டு அவனுக்கு. ஆனால் இப்பொழுதோ he was there with helplessness, ஒரு உதவியற்ற நிலைமையில் இருக்கிறான். சார்ந்து கொள்ள எவரும் இல்லை, ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறான். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அவனுக்கு வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் அவன் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில வெற்றிகள். அல்லேலூயா, வாழ்க்கையில நமக்கு சார்ந்து கொள்ள, யாரை சார்ந்து கொள்வது? கணவனை சார்ந்து கொள்வதா? இல்லை, கணவன் நம்முடைய வாழ்விற்கு மிக முக்கியமானவர், ஆனால் அவரை சார்ந்து கொண்டு வாழ்வது முடியாது. கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ யாரையும் சார்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு சூழ்நிலை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு என்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும் என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சில சமுதாயத்தில் நீ பார்க்கும் பொழுது 7 வருஷம் 15 வருஷம் பழகுறாங்க, ஒருவர் விரும்புறாங்க, ஒருவருக்கு ஒரு இணை பிரியாதவங்களா இருக்கிறாங்க. வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் சொல்றாங்க, உன்னை விட்டா எனக்கு உயிரை இல்லை வாழ்வியலே சொல்றாங்க. 7 வருஷம் ஒருவருக்கு ஒருவர் அவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்து ஒருவர் பின்பற்றி பின்னால போயிட்டு இருந்தாங்க. ஆனா கல்யாணமான பிறகு 7 மாசம் கண்டினியூ பண்றது ரொம்ப கடினமா போகுது. கல்யாணமான பிறகு 7 மாசம் கண்டினியூ பண்ண முடியல. 7 வருஷம் உயிருக்கு உயிரா இருந்தாங்க. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்க. ஆனா திருமணம் ஆகிட்டேன்னு சொன்னா 7 மாசம் அந்த குடும்ப வாழ்க்கை தள்ளி போறதுக்கு அப்பா அம்மா வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு பார்க்குறாங்க, அண்ணன் தம்பிகள் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு பார்க்குறாங்க, அதை தெரிஞ்சவங்க சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அந்த குடும்ப வாழ்க்கை தள்ளி விட்டு பார்க்குறாங்க. அது போக மாட்டேங்குது. காரணம் என்ன? சார்புகள் சரியில்லை. மனிதனுடைய வார்த்தை சார்ந்து வாழ்வதல்ல, மனிதனுடைய உறவை சார்ந்து வாழ்வதல்ல. உலகத்திலே நமக்கு கிடைக்கிற நல்ல உறவுகளுக்காக, நல்ல நட்புகளுக்காக we have to thank God. நம்மை நேசிக்கிறவர்களுக்காக,
நம்மை தாங்குறவர்களுக்காக நாம நன்றி செலுத்தணும். ஆனா யாரையும் சார்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவாக இருக்கிறவர் என்றைக்கு நமக்கு ஆதரவாக இருப்பார் என்று நாம் சார்ந்து விடக்கூடாது. சார்வதற்கு தகுதியான ஒரு ஆண்டவர் மட்டுமே. ஏன்னா அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறும். மனுஷன் காலையில நமக்கு இயேசுநாதர் போல இருப்பான், சாயங்காலம் பிசாசா மாறிடுவான். அது மனித இயற்கை. மனிதன் மாறுகின்றவன். ஒரு நாள் சொல்லுவான் உயிரை கொடுப்பேன், மறுநாள் சொல்லுவான் உயிரை எடுப்பேன்பான். அதனால இந்த நிலையற்ற மனநிலையுடைய மனிதர்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில, ஆனா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்றைக்கும் அன்புள்ளவர், இன்றைக்கும் அன்புள்ளவர், என்றைக்கும் அன்புள்ளவர். எனவே இந்த இயேசுவை மையமாக வைத்து நாம் வாழ வருகின்ற பொழுது அவரை நாம் சார்ந்து கொள்ளலாம். தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். அதனுடைய விளைவாக தேவன் அவனை தாங்கினார், உயர்த்தினார், அவனை சிங்காசனத்தில் அமர்த்தினார், அவனை தேவன் ஆனர் பண்ணினார். இப்படிப்பட்ட ஒரு சார்பு நிலைக்கு நேராகத்தான் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனையும் தேவன் கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு என்பவன் ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பிறந்தவன். ஆயினும் கூட அவன் தேவனை அறியவில்லை. ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவனிடத்தில் பேசுகிற பொழுது, நான் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்குடைய தேவனும் என்று சொன்னாரே என்று நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லவில்லை. ஏன்னா இன்னும் யாக்கோவுடைய வாழ்க்கையில தேவன் வரல. தேவனை சொல்லுகிற பொழுது நான் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்கு தேவன் நான் சொன்னாரே ஒழிய உனக்கு தேவன் சொல்லல. அந்த யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா அதே அத்தியாயத்தினுடைய 28ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் நீர் செய்தா நீர் எனக்கு தேவனாக இருப்பீர் அப்படின்னு சொல்றான். அப்போ அது வரைக்கும் அவனும் தேவன் இல்லை, அவர் அவனுக்கு தேவன் இல்லை. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறான். இந்த யாக்கோபுக்கு உதவும்படியாக அவனுடைய ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல அவன் ஒரு காட்டுல படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயத்தினுடைய 13, 14, 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதை அறிந்து கொள்ளலாம். அந்த வானத்திலிருந்து ஒரு பெரிய ஏணி வைக்கப்படுகிற, தூதல் ஏறுகிறாள் இறங்குகிறாள், அதன் மத்தியில் தேவன் பேசுகிறார். நான் உன்னோட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உனக்கு சொன்னதெல்லாம் சொல்லி நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல ஒரு அஷூரன்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனாலும் அவன் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. சில உதவிகளை எதிர்பார்க்கிறான், சில அனுகிரகங்களை எதிர்பார்க்கிறான். எனக்கு நன்மை செய்தால் அவரை நான் தேவனா ஏற்றுக்கொள்வேன் என்று கண்டிஷன் வைக்கிறான். இப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில தேவனை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு அனுபவத்தை உருவாக்க ஆண்டவர் அவனுக்கு இடத்திலே காத்திருந்தான். அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறதல்ல, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறல்ல. ஆண்டவர் நம்மளது என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவரையே முற்றிலும் சார்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இவர் போதும், he is sufficient for my life. அவர் போதும், என்னை நடத்த அவர் போதும் என்று முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு போய் அவருடைய ஹெல்ப்பை நம்ம எதிர்பார்க்கிறதல்ல, அவரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தம்மை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த தேவன் நீண்ட காலம் காத்திருந்தார். ஒரு காலகட்டம் வந்தது. 32ஆம் அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது யாக்கோபு அந்த தேவனிடத்துல வந்து சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். I will not let you go unless I am blessed. You bless me, then only I will let you go. நீர் என்னை ஆசீர்வதிக்கலனா நான் உம்மை விட மாட்டேன். என்னத்துல ஆசீர்வதிக்கிறது? நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது, பெரிய பரிவாரமே இருக்குது, வேலைக்காரிங்க, 2 மனைவிக்கு சப்போர்ட்டா இன்னும் 2 பேர் அடிஷனல் எல்லாம் இருக்குது. எவரிதிங் வாஸ் தேர், வெல் பிளஸ்ட் பர்சனாலிட்டி. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். இல்லை விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. தன்னுடைய சகோதரனால் அவனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங் வந்தது. அந்த சகோதரனை எதிர்கொள்ள முடியாதுங்கிற நிலைமையில தனக்கு இருக்கிற செல்வங்கள், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அறிவுத்தனால சம்பாதித்த செல்வங்களை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்விதம் உணர்ந்து கொண்டவன் வேற வழி இல்லாம அந்த நான் உம்மை போக விடேன் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவரை அவன் முற்றிலும் சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. உம்மை அன்றி அடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியாது, என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எனக்கு நிறைய செல்வம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப ஏமாத்தி இருக்கிறேன், ரொம்ப புத்திசாலத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும், எனக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண சொன்னா, ஐ நீட் யுவர் ஹெல்ப், கைண்ட்லி சப்போர்ட் மீ லார்ட், கைண்ட்லி சப்போர்ட் மீ லார்ட். அவரை போக விடாதபடிக்கு இரவெல்லாம் அவரிடத்துல மன்றாடி அவன் ஜெபித்தான். அதற்குத்தான் தேவனும் காத்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தேவன் அவனை ஆசீர்வதித்து, நீ இனிமே நோ லாங்கர் யுவர் ஜேக்கப், இப்ப யாரு? யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இளவரசன். நீ ஒரு எத்தனை போல வாழக்கூடாது, நீ தேவனுடைய ஒரு இளவரசனாக வாழும்னு சொல்லி அவனுக்கு பேரையை மாற்றி அமைத்து அவனை ப்ரொசீட் பண்ணி போக வைக்கிறார்.
அங்கேதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். சற்று அந்த பக்கம் போனோன்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உதயம் வருகிறது. அருமையானவர்களே, யாருடைய ஆதரவை நம்பி வாழ்வது? எத்தனையோ பேருடைய ஆதரவை நம்பி வாழ்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிறோம், ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறோம். இனி எங்க போய் சார்கிறது? அறிவு தோல்வியடை செய்து விட்டது, புத்திசாலித்தனம் தோல்வியடை செய்து விட்டது, நட்பு வட்டாரங்கள் தோல்வியடை செய்து விட்டது. இப்பொழுது யாரை சார்ந்து கொள்வது? Still we have a hope. We have somebody else to lean on. நமக்கு சார்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ள அவர் அழைக்கிறார், அவரை பற்றி கொள்ள அழைக்கிறார். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நிகழ்ந்தது. ஐ லாஸ்ட் ஆல் தி திங்ஸ். எல்லாத்தையும் இழந்தேன். எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட். எல்லாம் இழக்கப்பட்டது. என்னுடைய கனவுகள் எல்லாம் தகர்ந்தது. வானத்திலே சிறகடித்து பறந்தது உயர்ந்த நிலைமையிலே ஒன்றும் இல்லாதவனாக சிறகொடி இந்த பறகை விழுந்து கிடந்தேன். அங்கு நோக்கி பார்த்தேன், இங்கு நோக்கி பார்த்தேன், வடக்கே பார்த்தேன், தெற்கே பார்த்தேன். ஒரு ஆதரவும் இல்லை, வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் நான் படிக்காமல் வைத்திருந்த 23 ரூபாய் கொடுத்து வாங்கின பைபிள் என்னை பார்த்தது. என்னை படி, நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், உனக்கு இனி ஆதரவு இல்லை நீ எண்ணலாம். இல்லை, உனக்கு வாழ்வு கொடுக்க ஒருவர் இதுக்குள்ள இருக்கிறார். இந்த படியில் படித்தேன், புரிந்து கொண்டேன், அவரை சார்ந்து கொண்டேன். இன்றளவும் அவரை என்னை வாழ வைத்துக் கொண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய அனைத்து ஆதாரங்களையும் அனைத்து நம்பிக்கைகளையும் என்னுடைய புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக போன பொழுதுதான் இந்த ஆண்டவரை அறிந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவன் தான். நான் சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் தான். சிஎஸ்ஐ திருச்சபைகள் அதிகமான ஐக்கியமாக இருந்தவன் தான். ஆனால் ஐ டிடன்ட் நோ காட். அவரை அறியவில்லை. ஒரு நாள் அவரை பற்றி கொண்டேன். வேற வாழ்றதுக்கு வழியில், ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தா உமக்கு நான் உண்மையாக வாழ விரும்புகிறேன், என்னை வாழவையும் ஆண்டவர். வேற எந்த வழியில் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சாகிறதவர் எனக்கு வேற சான்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு சாகிறதுக்கும் ஒன்று விருப்பம் கிடையாது. இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பணும்னு ஆசைப்பட நிறைய கனவுகளை வளர்த்து வச்சேன். எனக்கு ஒரு வாழ்வு கொடுமை என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்னை கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆதரித்து பலப்படுத்தி திடப்படுத்தி இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டேன். அந்த சார்பு இன்றைக்கு வரையிலும் என்னை விட்டு விலகவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நான் அநேகரோடு பழகுகிறேன், பேசுகிறேன், அநேக காலம் இருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய சார்பு இயேசுவை மட்டும்தான். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேன். அவர் தான் என்னுடைய வாழ்வினுடைய மையத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு தருகிறதான அறிவுரைகளின்படி, ஆலோசனைப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ரிச்சஸ்ட் லைஃப் கிடையாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படியான ஒரு வாழ்க்கை. அது ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆனால் இன்ட்ரெஸ்டிங் லைஃப். அல்லேலூயா. அது ஒரு ஃபேசினேஷன் இருக்கிறது. I enjoy that. ஆம், கிறிஸ்துவை வாழ்க்கையின் மையத்துக்கு கொண்டு வருவோம். அவரை மையமாக வைத்து வாழ்வோம். அவரை பிரியப்படுத்தி வாழ்வோம். அவரை சார்ந்து கொண்டு வாழ்வோம். அவர் எல்லாவற்றும் போதுமானவராக இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.